கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திமுக அரசு கைது செய்ய முயற்சி மேற்கொள்வதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இல்லத்திலே தற்பொழுது காவல்துறையினர் ஒரு முக்கியமான விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணையின் நிறைவில் அவர் கைது செய்யப்படக்கூடுமோ என்ற அச்சத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். ஜெகன்மூர்த்தியை இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அராஜக போக்கை கையாண்டு கைது செய்ய முயற்சிப்பதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எப்போதும் எந்த குற்றத்தையும் ஆதரிக்கப் போவதில்லை எனவும், மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தையே பாதுகாக்க திராணியற்ற இந்த முதலமைச்சர் எங்கள் கூட்டணி கட்சி தலைவரை மிரட்டுவதற்காக மட்டும் 500க்கும் மேற்பட்ட போலீஸ் கொண்ட பட்டாலியனை அனுப்ப வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பட்டியலின மக்களின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஒலிக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய இந்த அரசியல் காழ்ப்புணர்வு நடவடிக்கை நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் அதிமுக கூட்டணியை கண்டு ஆளும் அரசு பயந்து வருவதையே காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், இதுபோன்ற கைது முயற்சிகளால் அதிமுக கூட்டணி கட்சிகளை மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வரலாம் எனும் பகல் கனவு காணக்கூடிய தீய சக்தி திமுகவின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கு நன்மை செய்ய மட்டும்தான் இருக்கிறதே தவிர எதிர்க்கட்சிகளை ஒடுக்கி முயல்வதற்கு அல்ல என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், இந்த கொடுங்கோன்மைக்கெல்லாம் உரிய பதிலை தமிழக மக்கள் 2026 திமுகவுக்கு நிச்சயமாக தருவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.